வாழ வந்த புள்ள வந்த அன்னைக்கே கண்ணீர் சிந்த வைக்கணுமா? வாழ வந்த மாதிரி இல்லையே, பங்கு பிரிக்க வந்த மாதிரி இருக்கு. இவளோட தங்கச்சி அவளுக்கும் இந்த வீட்டுல பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு போனதை பார்த்தேல்ல. அவ நினைச்சிருந்தா இந்த வீட்டை மட்டும் இல்ல, நம்ம மானம் மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்திருக்கலாம்ல. ஆனா அவ அப்படி செய்யலையே. சின்னதா ஒரு செயினை கொடுத்து நம்மள ஒண்ணு இல்லாதவளா ஆக்கிட்டு போயிட்டால. இந்த ஊருக்குள்ள நமக்குன்னு எவ்வளவு கௌரவம் இருந்துச்சு, எல்லாத்தையும் சந்தி சிரிக்க வச்சுட்டு போயிட்டாளே. அதையெல்லாம் நினைச்சாலே பயிர் பத்திக்கிட்டு எரியுது. அப்பதா ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்கள வீட்டுக்குள்ள விடாம அப்படியே அனுப்பிட்டீங்க. மதுனியை விளக்கேத்த கூடாதுன்னு சொல்றீங்க. ஏய், நீ எனக்கு விளக்கம் சொல்ல வந்துட்டியா? என்ன செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். இவ விளக்கேத்துனா இந்த வீடு விளங்காது. அப்பதான் என்னைய விளக்கேத்த விடலைனாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. தேனு, என்னால தாங்க முடியல. அழாத. அப்பதா தேனு என்ன பண்ண? அப்பதா அவ பாவம். அப்பதா இதுங்களுக்கெல்லாம் பாவம் பார்க்க போய் தாண்டா நான் இப்படி உக்காந்துருக்கேன். எல்லாம் இந்த பாண்டிப்பையில சொல்லணும். தெருவில் போறதுங்களெல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கேன். அழாத தேனு. அத்தை, வந்த மருமகளை சந்தோஷமா பாத்துக்கலனா கூட பரவாயில்ல, சங்கடப்படுத்தாம பாத்துக்கணும். உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல அத்தை. ஏமா, அந்த பொண்ணு ஒரு வீட்டுக்கு வாழ போறோன்னு ஒரு கனவோட வந்திருக்கும். விளக்கேத்தணும்னு ஒரு ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கு. சரின்னு சொல்லுமா. மா, ஏமா அழற? அழாதம்மா. மீனாட்சி, தேன் அந்த வீட்டுல எப்படி வாழ போறான்னு எனக்கு கவலையா இருக்கு. எனக்கும் அப்படிதாம்மா இருக்கு. அவளை வீட்டுல விட்டுட்டு வந்த மாதிரி இல்லம்மா. இப்ப அவளை ஏதோ காட்டுல விட்டுட்டு வந்த மாதிரி தோணுது. அது நல்ல குடும்பமா இருந்தா பரவாயில்ல. அங்க இருக்கிற சில பேர் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. ஒவ்வொரு ஆளா வெளியே தெரியறப்போ அந்த வீட்டு மேல இருந்த மரியாதையே குறைஞ்சு போச்சுமா. பாதி பேர் அங்க திருட்டு ஆளுகளா தான் இருக்காங்க. அதுவும் மாமாவோட தம்பி இருக்கான் பாரு, அவன் அந்த வீட்டை சேர்ந்தவன் நான் நினைக்கவே இல்ல. ஏன் மீனாட்சி, அந்த தம்பி உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அவனெல்லாம் ஏண்டா தெரிஞ்சுக்கிட்டோன்னு இருக்கு. அது ஒரு பெரிய கதைமா, நான் அப்புறமா சொல்றேன். கடவுளே, தேனுக்கு கொஞ்சம் பேச்சு சரியா வரலன்னு ஒரு சின்ன குறை, அத வச்சு இவ்வளவு சம்பந்தம் தட்டி கழிச்சிட்டு போனாங்க. இப்போ ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சது. அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கலையே. இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கே பெரிய பிரச்சனை எல்லாம் தாண்டி போயிருக்கா. அந்த வீட்டுல இனி என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு தேன்மொழி வந்த நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஐயோ, அந்த கவலை எனக்கும் இருக்கு மீனாட்சி. இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் எங்களை வளர்த்திருக்க, உனக்கு ஒரு தைரியம் இருக்கும். என்ன படிக்க வச்சிருக்க, நான் படிச்சிருக்கேன், வேலைக்கு போயிருக்கேன், எனக்கும் தைரியம் இருக்கு. ஆனா தேன்மொழி அப்படியா? அவ நம்ம வீட்டுக்குள்ளேயே வளர்ந்தவம்மா. அவங்க பித்தலாட்டம்லாம் அவளுக்கு புரியுமானே எனக்கு தெரியல. அவ எல்லாரையும் ரொம்ப ஈஸியா நம்பிடுவா. அதான் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வர மாதிரி பேசிட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா அது முடியாம போயிடுச்சு. அவங்களெல்லாம் அவ எப்படி சமாளிக்க போறானே தெரியலம்மா. ஆமா மீனாட்சி, அந்த அப்பத்தாதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுறாங்க. ஆனா தேனோட மாமியார் ஓரளவுக்கு நல்லவங்க தான். அவங்கள நம்பி நம்ம தேனை அங்க விடலான்னு நினைக்கிறேன்.
அந்த அப்பத்தாவை எதிர்த்து அத்தையும் மாமாவும் பேச முடியும்னு எனக்கு தோணலமா. அந்த அப்பத்தா ஒரு சர்வாதிகாரி மாதிரி தான் இருக்கு. ஆனா அக்காவை ஏதாச்சும் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அப்புறம் நீ தடுத்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இல்ல இல்ல மீனாட்சி, இல்லம்மா. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. நல்லதுதான் யோசிச்சிருக்கோம், நல்லதுதான் பண்ணிருக்கோம். அதனால தேனோட வாழ்க்கை நல்லபடியா தான் இருக்கும். இந்த மீனாட்சி அம்மன் தேனை நல்லபடியா பார்த்துப்பான்னு எனக்கு தோணுது. சொல்லு மாப்ள, எங்க இருக்க? ஏய், வீட்டில் தான் இருக்கேன். என்னையா சொல்ற? அப்ப நல்லா சிக்கிட்டியா நீயே? வீட்டுல என்னையா ஆச்சு? மீனாட்சி உன்னை பார்த்துட்டாலையா? அதெல்லாம் பார்த்து இங்க பெரிய பஞ்சாயத்தே நடந்துருச்சு. என்னையா சொல்ற? பஞ்சாயத்து ஆயிடுச்சா? அப்புறம் என்னாச்சு? ம், ஆமாயா. சரி, நீ ஒரு வேலை பண்ணு. எங்க அப்பத்தா வீட்டுக்கு வந்த மதுனியை விளக்கேத்த விட மாட்டேங்கிறியா? உங்க அப்பத்தான் வேலையை ஆரம்பிச்சிட்டாயா? மதுனியை பார்க்கவே பாவமா இருக்கியா? கரியா, இன்னைக்கு வீட்டில் மதுனியை விளக்கேத்த வச்சே ஆகணும். அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். மாப்பிள்ள, இது நீ தான் ஏன் செய்யணும். என்ன ஐடியா? நான் என்னையா செய்யணும்? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு மாப்ள. ஆனா இதெல்லாம் நம்புவாங்களாயா? அதெல்லாம் நம்புற மாதிரி சொன்னா நம்புவாங்கய்யா. சொல்லிட்டல மாப்ள, சிறப்பான தரமான சம்பவமா செஞ்சிடுவோம். நீ விடு மாப்ள, நான் பாத்துக்கிறேன். சரியா, ரொம்ப தேங்க்ஸ். சரியா? பாண்டி, என்னாச்சு அப்பத்தா? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? பேங்க்ல இருந்து வர சொல்றாங்கடா. நான் ஏதோ கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா? அதான் நம்ம கையெழுத்து போட்டாச்சுல எல்லாருமே. நானும் கையெழுத்து போடணுமா? இல்லைன்னா திரும்பவும் சீல் வச்சிருவேங்கிறாங்க. அப்படிலாம் இந்த மாதிரி எதுவும் ரூல்ஸ் இல்லையே. என்ன எழவோ, அவனுங்க ஏதோ சொல்றானுங்க. திரும்ப வந்துட போறானுங்க. வா, போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம். ம். எந்த நேரத்துலடி பிறந்த? வந்த உடனே இத்தனை பிரச்சனை கூட்டிட்டு வந்திருக்க. ச்சே, போயிட்டு வந்து பேசிக்கிறேன். டேய் போடா. வா.